வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்துல, ஒரு கம்பெனில ஒரு ஸ்டாஃபை நீங்க வந்து ஹையரிங் பண்ணி வேலைக்கு எடுக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான சேலரிய வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் ஒரு டெக்னிக் தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். இது எல்லாருக்குமே இது செட் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் வந்து இது இது கரெக்டா இது சொல்ற விஷயத்த கரெக்டா செய்யக்கூடிய பல நிறுவனங்கள் நல்ல ப்ராஃபிட்டபிளா, நல்ல ஒரு குவாலிட்டியான நிறுவனமாக மாறியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குடுக்குற நம்ம குடுக்குற சேலரியில நமக்கும் என்ன ஆகணும், வளரணும். நம்மளும் வளரணும். குடுக்குற ஸ்டாஃப்பும் நம்மகிட்ட வேலை பார்க்குற கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்பும் அவங்களுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுறது மாரி, அவங்களுக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு இருக்கிற மாரியான ஒரு சேலரியா இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நான் மட்டும் வளர்றதில்ல. என்னோட சேர்ந்து என் கூட நிக்கக்கூடிய, என்னுடைய கம்பெனிய வளர்ச்சிக்கு பாதைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய என்னுடைய ஸ்டாஃப்பும் நல்லா வளரணும் அப்படின்றது தான் எல்லா பிசினஸ் ஓனருடைய எண்ணமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லாக வளரும் அப்படின்றது தான் உண்மை. சரியா? அப்ப இப்போ நம்ம வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டாஃப்ப வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கில்ல பார்த்து தான் எடுக்கணும். இன்னைக்கு நெறைய பேர் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறது எப்படி எப்படி எடுப்பாங்கன்னா, தெரிஞ்சவங்க, ரிலேஷன்ஸு, அப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன்ல இந்த மாதிரியான நபர்கள வேலைக்கு எடுத்துட்டு, அப்புறம் அவங்களுக்கு எப்படி சம்பளம் குடுக்கறது அப்படின்றத தெரியாம, சம்பளங்கள் குடுக்கறதும் குடுக்கறதுனால இவருக்கு அதனால எந்த ப்ராஃபிட்டும் இல்லாம, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நெறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம கரெக்ட்டான ஸ்கில் உள்ள பெர்சனா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய பிசினஸ்ல எடுத்தோம் அப்படின்னா, 100% நமக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்க மூலமா நமக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் நமக்கு நல்லா கிடைச்சா தான், நம்மளால சந்தோஷமா நம்ம நெனைச்சது மாதிரியான ஒரு வருமானத்த, ஒரு சேலரிய நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாஃப்க்கு குடுக்க முடியும். ஓகே. அப்போ வந்து நல்ல குவாலிட்டியான, நல்ல ஸ்கில் உள்ள பெர்சனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வொர்க்குக்கு நம்மளுடைய கம்பெனில எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய ஸ்டாஃப்க்கு வந்து ரூ. 10,000 சேலரி நம்ம குடுக்குறோம். ஃபிக்ஸ் பண்றோம். நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு ஸ்டாஃப்க்கு ரூ. 10,000 நம்ம வந்து மந்த்லி சேலரி ஃபிக்ஸ் பண்றதா இருந்தால், எக்ஸாம்பிள் அதற்கு அவங்க நமக்கு குடுக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கணும்? நம்ம அவங்க மூலமா அவங்க நமக்கு உருவாக்கி தரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கணும் அப்டின்னா, மேக்ஸிமம் ரூ. 60,000 ப்ராஃபிட் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களால நமக்கு கிடைக்கணும். அப்படி அ அந்த மாதிரி ரூ. 60,000 ப்ராஃபிட் அவங்களால உருவாக்கி தர முடிஞ்சால், நம்ம அவங்களுக்கு குடுக்கக்கூடிய 10,000 சேலரின்றது 100% கரெக்ட்டான ஒரு சேலரியா இருக்கும். அதாவது 6:1 6க்கு 1 என்ற கணக்கில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சேலரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப 60,000க்கு நம்ம வந்து 10%னா எவ்வளவு? 60 6க்கு 1 6 10,000 இன்டு 6ன்னு பார்த்தீங்கன்னா 60,000. அப்போ அவருக்கு 10,000 சேலரி குடுக்கணும்னா நமக்கு ரூ. 60,000 ப்ராஃபிட் என்ன ஆகணும்? வந்திருக்கணும் அப்படின்றது தான் கால்குலேஷன். இதுதான் பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க மாடலா வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுல இன்சென்டிவ் நம்ம குடுக்குறதா நம்ம ஸ்டாஃப்க்கு இன்சென்டிவ் குடுக்குறதா இருந்தால், அந்த இன்சென்டிவ் எப்படி குடுக்கணும் அப்டின்னா, இப்ப 60,000க்கு ரூ. 10,000 சேலரி நம்ம வந்து குடுக்குறோம் அப்டின்னா, இன்சென்டிவ் குடுக்குறது அதே போல 6க்கு 1 என்ற கணக்குல குடுக்கணும். அப்போ அ 60,000க்கு 10,000 சேலரியும், பேலன்ஸ் ஒரு ரூ. 6,000 எக்ஸ்ட்ரா அவங்க வந்து பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுத்து தர்றாங்க. ப்ராஃபிட் நான் சொல்றது டர்ன் ஓவர் கிடையாது. ப்ராஃபிட். திரும்பவும் ஒரு வாட்டி கூட சொல்றேன். ரூ. 60,000 டர்ன் ஓவர் கிடையாது. ரூ. 60,000 ப்ராஃபிட். அப்போ ரூ. 66,000 ப்ராஃபிட் எடுத்து தராங்க. எக்ஸாம்பிள் ரூ. 66,000 ப்ராஃபிட் வருது அப்டின்னா, அந்த 60,000க்கு ரூ. 10,000 சேலரியும், அந்த 6,000க்கு ரூ. 1,000 இன்சென்டிவும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து கரெக்ட்டான ஸ்டாஃப்க்கு குடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் சேலரி பிளஸ் இன்சென்டிவ் அப்டின்றது இன்னைக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான நிறுவனங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ சேல்ஸ் வந்து பேசிக் சேலரி ஒரு சேல்ஸ்ல வந்து நீங்க ஆட்கள் எடுக்குறீங்க, ஒரு ஸ்டாஃப் எடுக்குறீங்கன்னா, பேசிக் சேலரியா 10,000 ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, திரும்பவும் சொல்றேன் 10,000 ஃபிக்ஸ் பண்ணும்போது, அவங்க உருவாக்கி தரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவா இருக்கணும்?
60,000 இருக்கணும். அதே போல 1000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்கறதா இருந்தால் அவங்க உருவாக்கி தரக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ன்றது 6,000 இருக்கணும் அப்படின்றதான் ஸ்ட்ராட்டஜி. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் பெரிய அளவில் சக்சஸ் ஆயிருக்காங்க. அப்போ இது நான் 10,000க்கு கால்குலேஷன் சொல்லி இருக்கிறது மாதிரி நீங்க 20,000 இருந்தா அதுக்கு தகுந்த கால்குலேஷன், 30,000 இருந்தா அதுக்கு தகுந்த கால்குலேஷன், எப்பவுமே 6க்கு 1 என்ற கணக்குல நீங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்க கம்பெனி வளர்த்துறதுக்கும் பெரிய அளவில் growth ஆக்குறதுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு முயற்சியா இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு ரிசல்ட்டுகள் நாளைக்கு ஃபியூச்சர்ல அந்த ஸ்டாஃப்களை நீங்க நல்லா கவனிக்கிறதுக்கும் உங்க கம்பெனியை growth பண்ணி பெரிய அளவில் உங்க ஸ்டாஃபோட நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாபிக். மேலும் அடுத்த டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.